ஹை ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாட்டிக்கிட்ட இந்த வைத்தியமெல்லாம் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவங்க கற்றுத்தர மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி தான் தமிழ் செல்வி யோசிச்சுட்ருக்காங்க. என்னடி யோசிக்கிறேன்? இல்லைம்மா, பாட்டிக்கிட்ட இருக்கிற அந்த வைத்தியத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடிக்குன்றாங்க. அதுதான் அவங்க வழக்கம் போல் பேசணும், மன்னிச்சுட்டு சொன்னாங்கல்ல அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் தான் கற்று தருவாங்களாம்மா, இதெல்லாம் ஓவராக தெரியலன்றாங்க. ஒருத்தர் வந்து உதவி பண்ணாதான் நான் உதவி பண்ணுவேன்றதெல்லாம் தப்பு இல்லையாம்மான்றாங்க. ஏண்டி அவங்க என்ன பெரிய இதாவா கேட்டாங்க? வழக்கம் போல பேசணும், சண்டை போடக்கூடாது, மன்னிச்சிட்டு சொல்லணும், அவ்வளவுதானே சொன்னாங்கன்றாங்க. என்னால முடியாது, முடியாதுன்னா அவங்க கத்துத்தர மாட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீ அதை செஞ்சேன்னா கண்டிப்பா உனக்கு கத்துத்தர போறாங்க. அதுல என்னடி உனக்கு ஈகோ கிடக்குது அப்படின்றாங்க. ஆமா, எனக்கு ஈகோவா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் பண்றாங்க. சரிடி விட்றி, அவ என்கிட்ட பேசினாலும் சரி என்ன கத்துத்தரணும் தானே, என்னுடைய கை வைத்தியெல்லாம் நான் அவளுக்கு கத்துத்தரேன்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ் செல்விக்கு ஒரே சந்தோஷம். பத்தி அதுதாண்டி வயசுல பெரியவங்க, அவங்க இறங்கி வராங்க, ஆனா நீ இறங்கி போக மாட்டேங்கிறல்லன்றாங்க. அம்மா போதும், சைலண்டா இருக்கியா அப்படின்றாங்க. கத்துத்தர சொல்லுவாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம்லாம் தமிழ் செல்விக்கு சொல்லி தராங்க, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைத்தியங்கள். அதெல்லாம் பார்த்து தமிழ் செல்வி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கு. இந்த அளவுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கா, இப்படியெல்லாம் வேலை செய்தா அப்படின்ற மாதிரிதான் பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. அவங்களாலே வந்து அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங் தான் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த வைத்தியத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரா, இந்த வைத்தியம் எல்லாம் அப்படிதான்ற மாதிரி சொல்றாங்க. இதை செஞ்சோம்னவே பாதி இது குணமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ் செல்வி அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டிக்கு நன்றி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கத்து கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.